குட் மார்னிங் ஆல், வெல்கம் டு ஸ்மோக் சேனல். நேற்றோட கண்டினியூஷன் தான் இது. பிரின்ஸிபால்கிட்ட போய் சொல்லிட்டார் அந்த மாஸ்டர் போயிட்டு. சொன்ன உடனே எடுத்த உடனே நான் மாட்டல இதில். என் பக்கத்து குரூப் பயாலஜி குரூப், அவங்க எங்களது ஜென்ரல் மெடிசின்ஸ் இந்த பக்கம் இருக்கும். அந்த குரூப்பில் என் ஏரியாவிலேருந்து வர பையன் தான் அவன், என்னோட ஃப்ரெண்டு தான். ஒருத்தர் பேர் கோபால், இன்னொரு பேர் காந்தி. அவங்க 2 பேர் தான் மாட்டினாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செக்ஷன் ஒரு குரூப் விடாமல் எல்லா குரூப்லையும் யார் யாரெல்லாம் வந்ததுன்னு சொல்லி இது பண்ணி கொடுத்துட்டானுங்க. அப்புறம் எங்கள் குரூப்லேருந்து, எங்கள் வொகேஷனல் குரூப், அதாவது ஜென்ரல் மெடிசின்ஸ் குரூப்லேருந்து ஒரு 7 பேர், அது மாதிரி எல்லாரையும் தனித்தனியாக கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் பிரின்ஸிபல் ரூமில் நிற்க வச்சாங்க. நிற்க வச்சுட்டு பிரின்ஸிபல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நீங்கள் போய் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டு வந்து லெட்டர் எழுதி கொடுத்தா தான் நான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களை கிளாஸ்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. நாங்களும் வெளில போய் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன்னா இது வரைக்கும் அந்த பழைய ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு நாள் கூட பேரண்ட்ஸை கூப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு போனதில்லை. வேறு ஏதாச்சும் ரிப்போர்ட்லேயோ இதுலேயும் இது வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போனதே கிடையாது. அதே மாதிரி நான் 100% அட்டனன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அட்டனன்ஸும் 100% இருக்கும். நான் லீவே போட்டது கிடையாது. இது எப்படிடா சொல்கிறதுனும் கஷ்டம். ஏன்னா அம்மா ஒர்க் பண்ணுறவங்க, அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அம்மாவை கூப்பிட்டு போக முடியாது. கூப்பிட்டு போனால் அப்பாவை தான் கூப்பிட்டு போகணும். அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, சொன்னால் எப்படி அடிப்பாருன்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டான பர்சனு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வெளியில் வந்தோம். வெளில வந்துட்டு சரி அன்றைக்கி ஒரு 2 மணி ஆச்சு. பசங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் காலைல போயிட்டு சும்மா சரி கிளாஸை உட்காந்து பார்க்கலான்னு போய் உட்காந்தோம். உட்காந்தவொடனே எங்கள் லிஸ்ட் எடுத்து நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய்ட்டு அப்பாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் என் கூட வந்தவரில் ஒரு 3-4 பேர் வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போயிட்டு. நானே இன்னொரு 3 பேர் வீட்டில் சொல்கிறதுக்கு பயம். சரி என்ன பண்ணோம், என் ஃப்ரெண்டு பாலாஜின்னு ஒன்று சொல்லிட்டு, இதில் வந்து நான், பாலாஜி, லக்ஷ்மி நாராயண், இவங்க 3 பேருக்கும் வீட்டில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயம். சரின்னு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு, அவங்க ஏரியா வந்து லக்ஷ்மி கோயில் ஏரியா, காசிமேடு பக்கத்தில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீச் உள்ளே வந்து ஒரு ரோடு ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் அவங்க நிறைய உட்காரத்துக்கு நிறைய இடம்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. குகை மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரி இடத்துல கூட்டு போவான் அவன். அங்கே உட்காந்து காலைல வருவோம், அங்கே உட்காந்து பேசுவோம். அது மாதிரி 2வது நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். 2வது நாள் வந்து நான் இங்கே அதே மாதிரி வந்துட்டு அவங்க கூட உட்காந்து அங்கே இது அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம். எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா வந்து இது தெரிஞ்சு போல் அவர் எதேச்சியாக போயிருக்காரு ஸ்கூலுக்கு. போயிட்டு ஏன் வரல, சும்மா பார்த்துட்டு போகலாம், பையனை சேர்த்து தூர போலியன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு போல். வந்துட்டு பார்த்தா கிளாஸில் இல்லை. கிளாஸ் வந்து கேட்டவொன்னே சொல்லிட்டாங்க, இது மாதிரி அவனை உங்கள் பிரின்ஸிபாலை பாருங்கள், அவர் இது மாதிரி கட்டடிச்சு போனதுக்காக இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் பிரின்ஸிபால் ரூமில் போய் பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். நான் ஈவினிங் ரெகுலராக கேஷுவலாக எப்பவும் ஜாலியாக போகிற மாதிரி வீட்டுக்கு அப்படியே போயிட்டு ஈவினிங் உள்ளே நுழையிறேன். எங்கள் அப்பா கேட்டார், எங்கடா போய்ட்டுற அப்படின்னாரு. கிளாஸுக்கு போய்ட்டுறேன், பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட எனக்கு தெரியல அவர் கோவமாக இருக்காருன்னு சொல்லிட்டு. சரி பேக்கை வச்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி விளையாடலாம், பசங்க ஈவினிங் ஆனால் விளையாட கிளம்பிடுவோம். ஸோ விளையாடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகிறேன். ஒரு 5 நிமிஷம் அடினா அடி, அந்த மாதிரி அடி. பெல்ட்டு, அப்போ வந்து இது ஸ்கேல்லாம் கிடையாது, அப்புறம் ஹேங்கரு, இதுதான் எங்கள் அப்பாவோட ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு பலமாக தாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க, எதுக்கு அடிச்ச அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் சொன்னேன், இது மாதிரி பண்ணியிருக்கான், நான் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் இல்லை, அவனை ஸ்கூலில் வந்து சேர்க்கலை, அவனை என்னை கூட்ட சொல்லியிருக்காங்க, வீட்லேயும் சொல்லலை, அவன் வீட்டில் சொல்லியிருந்தாலாச்சும் நம்ம முன்னாடியே போய் பார்த்துருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு சரி ஓகேடா இனிமேல் மேலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்கூல் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனேன். போட்டு ரெகுலர் ஆக்டிவிட்டி போச்சு. இதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட் நடந்தது. இது மாதிரி நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். தேங்க்யூ.